கேரள மாநிலம் மணந்தவாடி பகுதியில் புலி தாக்கியதில் தோட்ட வேலைக்கு சென்ற பழங்குடியின பெண்மணி உயிரிழந்திருக்கிறார். இந்த நிலையில் தொடர்ந்து இதுபோன்ற நிகழ்வுகள் அரங்கேறி வருவதால் உடலை வைத்து அப்பகுதியினர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். முழுமையான விவரங்களோடு எமது செய்தியாளர் ரமேஷ்குமார் இணைந்திருக்கிறார். ரமேஷ்குமார், விவரங்கள் என்ன? பத்மநாபன், கேரளாவை பொறுத்த அளவில் வனவிலங்குகளால் மக்கள் மிகப்பெரிய அளவில் ஒரு இன்னலுக்கு ஆளாகி வருகின்றனர். ஏற்கனவே மாநிலத்தை பொறுத்த அளவில் பல பகுதிகளில் வனத்திலிருந்து வெளியேறும் இந்த விலங்குகள் மக்களை மிகப்பெரிய அளவில் அச்சுறுத்தி வருகின்றன. வயநாட்டை பொறுத்த அளவில் கடந்த சில மாதங்களுக்கு யானை மதித்து ஒருவர் பலியாயிருந்தார். இதனைத் தொடர்ந்து கடந்த சில நாட்களுக்கு முன்பு அமரகுன்னு பகுதியில் 10 நாட்களாக ஒரு புலி வீட்டில் வளர்க்கப்பட்டு வந்த கால்நடைகளை கடித்து சென்றது. அதனை கடந்த சில நாட்களுக்கு முன்புதான் பிடித்து சென்றனர். இந்த நிலையில் மானந்தவாடி அருகே பஞ்சர சொல்லி என்ற ஒரு வனப்பகுதியில் விழுப்புரம் வனப்பகுதி, மறுபுறம் மக்கள் வசிக்கும் பகுதி என இருக்கும் இந்த பகுதியில் வேலைக்கு சென்ற ராதா என்ற பொண்ணை தற்பொழுது புலி கடித்து கொண்டிருக்கிறது. தொடர்ச்சியாக காலை தோட்ட வேலைக்கு சென்றிருந்த நிலையில் இதுவரையிலும் வீடு திரும்பாத நிலையில் அங்கு சென்ற மற்ற ஊழியர்கள் பார்க்கும் பொழுது முழுவதும் பல காயங்களுடன் சில பகுதிகள் காணாமல் சென்றிருக்கும் நிலையில் மிகவும் அந்த பாதி உடல் மட்டும் கிடைக்கப்பட்டிருக்கும் நிலையில் ஒரு சடலம் என்பது கண்டு எடுக்கப்பட்டிருக்கின்றன. இதனைத் தொடர்ந்து அந்த பகுதியில் இருக்கும் அதிகாரிகள் துரிதமாக அந்த பகுதிக்கு சென்று அங்கு ஆய்வு என்பது மேற்கொண்டனர். ஆய்வில் புலி பாதி உடலை கடித்து சென்றிருப்பது தெரிய வந்திருக்கின்றன. தொடர்ச்சியாக வயநாட்டை பொறுத்த அளவில் இது போன்ற சம்பவங்கள் தொடர் கதையாக இருந்து வரும் நிலையில் மக்களுக்கு ஒரு பாதுகாப்பை அரசு ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். அதே போன்று வனத்துறை அதற்கு ஒரு உரிய உத்தரவாதத்தை வழங்க வேண்டும் என கேட்டு உடலை அந்த பகுதியில் வைத்து தற்பொழுது பொதுமக்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். 1 மணி நேரமாக இந்த போராட்டம் என்பது தொடர்ச்சியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கும் நிலையில் தற்பொழுது வனத்துறை அதிகாரிகளும் சரிதான், அதே போன்று வருவாய்த்துறை அதிகாரிகளும் அவர்களிடம் பேச்சுவார்த்தையில் என்பது ஈடுபட்டு வருகின்றனர். ஆனால் பேச்சுவார்த்தையில் உடன்பாடு ஏற்படாத நிலையில் தொடர்ச்சியாக போராட்டம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இது போன்ற சம்பவங்கள் இனி நிகழாமல் இருக்க அரசு உடனே நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் தற்போது வைத்து இந்த போராட்டத்தில் கண்டன கோஷங்கள் என்பது எழுப்பி வருகின்றனர். பத்மநாபன், முழுமையான விவரங்களுக்கு நன்றி ரமேஷ்குமார்.